பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருமே தீம் பார்க்குக்கு வந்துடுறாங்க. தீம் பார்க்ல கொடுக்குற டேக்கை பில் கட்டிட்டு அந்த டேக்கை எல்லாரும் கையில மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனாவோட மாமாவும் அத்தை ரெண்டு பேரால நடக்கவே முடியறதில்ல. உடனே மலர் என்ன சட்டுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னுடைய கால் கழண்டு விழுற அளவுக்கு பயங்கரமா வலியா வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராகவனும் சரி நானும் இங்க கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே மலர் சரி நீங்க எல்லாரும் போங்க, நீங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கோமதி, ஐயோ பாவம் இந்த பொண்ணு வீட்டுலதான் எல்லா வேலையும் செய்யுதுன்னா இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா, நம்ம வேணும்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போறோங்க, நீங்க எல்லாரும் போங்க, எனக்கும் கால் வலிக்கிற மாதிரி தான் இருக்கு, நான் வேணும்னா இங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அழகுமதி சொல்றாங்க, சரி வாங்க, அவங்க தான் இங்க இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, சரி வாங்க நம்ம எல்லாரும் போகலாம்னு சொன்னதும் உடனே அதுக்கு மலரோட மாமியார் போங்க, நாங்க மட்டும் இங்க உட்காந்துட்டு ஏதாவது வேணும் வேணானா இங்க இருக்கவங்கள கேட்டுட்டு இருக்கோம், நீங்க ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, போங்க போங்கன்னு சொன்னதும் உடனே மதி கிட்ட மலர், நீங்க போறவங்க எல்லாரும் போங்க, அத்தையை நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மலர் நின்றுறாங்க. மலர் நின்றதுனால பாக்கியராஜும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. மலரு, காலு ரொம்ப வலியா இருக்கு, தைலம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாத்த எடுத்துட்டு வந்திருக்கேன், சரி அதை கொஞ்சம் தேய்ச்சி விடுன்னு சொன்னதும் உடனே மீனா சொல்றாங்க, அத்தை இது நம்ம வீடு கிடையாது, நம்ம வீடு மாதிரி எல்லாம் இங்க எதுவும் பேசாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வாய அமைதியா இருங்க அத்தன்றாங்க. இங்க பாருடி, அவங்க எதுவும் பண்ணது வரைக்கும் நானும் அமைதியா இருப்பேன், அவங்க ஏதாவது பண்ணா கண்டிப்பா நானும் பேசிடுவேன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே மீனா, சரி அத்தா கொஞ்சம் உஷாரா பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கோமதிக்கா மலர வேலை வாங்குவாங்க. கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. முடியலன்னா வீட்டுல இருக்கணும், வீட்டுல இல்லாம இங்க வந்தவங்களை என்ஜாய் பண்ண விடாம இவங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபம் வருது கோமதிக்கு. உடனே மலரு, இங்க சீரக தண்ணி சுடு தண்ணி எடுத்துட்டு கொடுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கா. மலர் மாமா அத்தைக்கு தைலம் செஞ்சுட்டு எடுத்துட்டு தரட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் நான் ஊத்தி தரேன்னு சொல்லிட்டு ஊத்தி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டும் இன்னும் கோமதிக்கு பயங்கரமா கோபம் வருது. அத்தை போதும் அத்தைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல கால் வலிக்குது, கொஞ்சம் புடிச்சு விடுன்னு சொன்னதும் புடிச்சு விட்டுட்டு இருக்காங்க காலை. நம்ம மலர் கோமதியை பார்த்தே பிடிச்சிட்டோம், பாக்கியராஜை பார்த்தே பிடிச்சிட்டு இருக்காங்க. பாக்கியராஜால எதுவுமே பேச முடியறதுனால சைலண்டாவே இருக்காங்க. அப்போ உடனே அத அழகுமதி பாத்துறாங்க. மதி பார்த்துட்டு மலரை பார்த்தது பயங்கர கோவம் வருது. முடியலன்னா வீட்டுல இருக்கணும், இப்படி மத்தவங்களும் என்ஜாய் பண்ண விடாம நீங்களும் என்ஜாய் பண்ணாம எதுக்கு இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே ராகவனுக்கா பயங்கர கோவம் வருது. என்ன என்ன நினைச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன நல்லா பேசிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, மலர் காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கா, இதுல உனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன உன் இஷ்டத்துக்கு வாய் ஓவரா நில்லுதுன்னு சொல்லிட்டு மதி கோவப்பட்ட பேச, இங்க பாரு இப்படிதான் போயிட்டு ஸ்கூல்ல கூட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா நல்லா சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, பின்ன அந்த பொண்ணு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு இப்படி அந்த பொண்ணை வேலை வாங்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு இங்க என்ஜாய் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும், முடியலன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானே, நீங்க இங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கோமதி பேச, இங்க பாருமா விருந்தாளியா வந்தா விருந்தாளியே இருக்க கத்துக்கோ, இது எங்க வீட்டு விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், எங்க மருமகளை நாங்க என்ன வேலைனாலும் வாங்குவோம், என்னனாலும் பார்த்துப்போம், இதுல நீ தலையிடாதுன்னு சொல்லி கோமதி கிட்ட ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இதை நினைச்சு கோமதி ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டும் வருத்தத்திலயும் அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. உடனே பக்கிராஜ் அம்மாம்மா, என் அம்மா அப்பா பேசின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க பண்ணாதீங்கம்மான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே கோமதி இது உங்க வீட்டு விஷயம்ப்பா, உங்க வீட்டு விஷயத்துல நான் தலையிடக்கூடாது, தலையிடுறது என்னுடைய தப்பு தான் சொல்லிட்டு வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இல்லம்மா அது சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் மனசுல எது ஒண்ணு வச்சுக்காம நான் பாட்டுக்கு ஓப்பனா பேசினது உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தப்புனா அந்த பொண்ணு அவங்க வேலை வாங்கினது ரொம்பவே தப்பு தானே, நீ கேள்வி கேட்கல அதனால நான் கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ணி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம கோமதி கிட்ட இங்க பாருமா, அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் மன்னிப்பு கேட்கிறாங்க. இல்லப்பா இருக்கட்டும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு வாயை மூடிட்டு விருந்தாளிய வந்தோமா, விருந்தாளிங்க கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருக்கணும், கேட்டது என்னுடைய தப்பு தான், என்னுடைய மனசு என்னால ஏத்துக்க முடியல, இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் வரேன், நீ போன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் அனுப்பி விட்டுறாங்க. கோமதி இப்போ கோமதி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம ராஜியை காட்டுறாங்க.
ராஜி கதிருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. கதிர் ஒரு கட்டத்துல போனை எடுத்துறாங்க. சொல்லு ராஜி, எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. கதிரு, உனக்கு என்னுடைய ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் கதிரு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னாச்சு ராஜி, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்ன, உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணிட்டு பார்த்துட்டு கூட திரும்ப நீ ஃபோன் பண்ணியா? சொல்லு, ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல நீ எங்க இருக்க சொல்லுன்றாங்க. எங்க போய் இருப்பேன்? கார்ல தான். கார்ல தான் எங்க இருக்க? ரோட்ல தான் சொல்லிட்டு கதிர் வம்பு இழுத்துட்டு இருக்க. உடனே ராஜுக்கு கோவம் வருது. இங்க பாரு கதிர், தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நீ இப்ப எங்க இருக்காத சொல்லுன்றாங்க. வேணும்னா ஹாரன் அடிச்சு காட்டுட்டுமா? நீ ஹாரன் நல்லா அடிக்காத சொல்லுன்னு சொன்னதும், இப்பதான் நம்ம வீட்ல இருந்து டிராவல்ஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். வேணும்னா ஹாரன் அடிக்கிட்டான்றாங்க. நீ ஹாரன் நல்லா அடிக்காத. நீ எனக்கு வீடியோ கால் பண்ணு. வீடியோ கால் பண்ணா நீ எங்க இருக்க, என்ன ஏதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட கேட்க, உடனே கதிர் திருன்னு முழிக்கிறாங்க. ராஜி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ராஜி. வேலையை விட்டுட்டு உனக்கு வீடியோ கால் பண்றதுதான் வேலையா? வெய் ராஜி போனேன்னு சொல்லிட்டு கதிர் என்ன சொன்னாலும் அத ராஜி கேட்காத. நீ வீடியோ கால் பண்ணு, நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கதிர் போனை கட் பண்ணிடுறாங்க. வேலை இருக்கு வெயின்னு சொல்லிட்டு. இது நினைச்சு ராஜி ஃபீல் பண்ண மீனா என்னாச்சு ராஜின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கதிரை பத்தின நினைப்பா? கதிரை பத்தி நீ எதுக்காக தேவையில்லாம நினைச்சு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா தான் இருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே நம்ம ராஜி கிட்ட மீனா, என்ஜாய் பண்ண வந்திருக்கோமா, என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறமா நீ போயிட்டு கதிரை என்னனாலும் பண்ணிக்கோ. வீட்டுக்கு போய் உன் புருஷனை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜியும் அப்பயும் நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா கோமதி காட்டுறாங்க. கோமதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு செந்தில் வராங்க. செந்தில் போனதை பார்த்ததும் உடனே கோமதி, டேய் செந்தில செந்திலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நீ இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மத்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் உள்ள இருக்காங்கடா. அம்மா, நீ எதுக்காக வந்த? ஏன் மீனாவை பார்க்க வந்தியா? இல்லம்மா, உன்னை பார்க்காம இருக்க முடியல, மீனாவை பார்க்காம இருக்க முடியலையா, அதனால மாட்டாங்க. டேய் மீனா இந்த விஷயத்த பத்தி சொல்லலையே. அம்மா, அவளுக்கு நான் வரேன்னு சொன்னது நம்பிக்கை இல்ல போல, அதனாலதான் சொல்லியிருக்க மாட்டா. அப்படியோ சரிடா சரிடான்னு சொல்லிட்டு கோமதியோட மனசுல இருக்கிற கஷ்டத்தை மீறி சிரிக்க ட்ரை பண்றாங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? எல்லாரும் அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, என்கிட்ட ஏதாவது விஷயத்த மறைக்கிறியம்மா? நீ எப்பயும் போல இல்லையே, ஒரு மாதிரி டல்லா இருக்க. என்ன விஷயமா? சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடான்னு சொல்றாங்க. இல்லம்மா, நீ என்கிட்ட ஏதோ விஷயத்த மறைக்கிற, என்ன விஷயம் சொல்லுன்னு சொன்னதும் உடனே செந்தில் கிட்ட கோமதி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. மீனாவோட மாமா இல்ல என்ன கண்டபடி பேசிட்டாருடா. அவங்க மருமகளை மாறி மாறி வேலை வச்சுட்டே இருந்தாங்களா, அது தப்புன்றதுக்காக பேசின. கேம் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத. விருந்தாளியா வந்தா விருந்தாளிக்கான வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாங்கடான்னு சொல்றாங்க. அவங்க இப்படி பேசினது மனசுக்கு கஷ்டமா இருந்தது. பாவம், அந்த பொண்ணு மீனா ராஜ் எப்படி என்கிட்ட பேசி பழகுவாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட பேசி பழகிடுச்சே. அவங்க நடத்தின விதம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததா, அதனால பேசிட்டேன்டான்றாங்க. அம்மா, எதுக்காகமா இப்படி பேசணும்? யாரா இருந்தாலும் உன்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை பேசலாமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட யாராவது இப்படிதான் நடந்துப்பாங்களா? எங்கம்மா இருக்காங்க அவங்க? வாங்கம்மா, இப்பவே போயிட்டு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடுவேன்ட்ட. வாங்கம்மா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே செந்தில, பிரச்சனை வேணாடா, விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மலர் அங்க வராங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எனக்காக நியாயம் கேட்க போயிட்டு கடைசியில உங்களுக்கு இப்படி ஒரு பேச்சு வந்தது. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே செந்தில் எதுக்காக என் அம்மாவை பார்த்து உங்களுடைய மாமனார் அப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? நாங்க எப்படி இருக்கணும்ன்றத உங்க மாமனார் ஒன்றும் எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை. எங்க இருக்காரு? அவங்கள சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. செந்தில், வேணும்னா நம்ம இப்படி கூட போயிடலாம். தேவையில்லாமலாம் அங்க பேசிட்டெல்லாம் இருக்க வேணாம். விட்டுடுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்க. எப்படிமா விட முடியும்? எப்படி விட முடியும்? உங்களை அப்படி பேசியிருக்காங்க, சும்மா விட சொல்றீங்களா? நல்லா சொல்லிட்டு இருக்க. உடனே மலர் அவங்க பேசினதுக்கு நான் வேணும்னா மன்னிப்பு கேட்டுடுறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து போறாங்க. உடனே மீனா என்னங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் மீனா, இதுதான் நீ என் அம்மாவை பார்த்துக்கிற லட்சணமா? அம்மா எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு வந்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு மீனாவை கண்டபடி செந்தில் பேசுறாங்க. உடனே செந்தில, மீனா அமைதியாவே இருக்க மாட்டா, கொஞ்சம் பொறுமையா இருடான்றாங்க. அம்மா விடுமான்னு சொல்லிட்டு உடனே செந்தில் நடந்த விஷயத்த எல்லாமே மீனா கிட்ட சொல்ல, மீனா கோமதி கிட்ட என்னத்த என் மாமா திட்டுனாரா, சொல்லத்த திட்டுனாரான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாடி, அது என் வாய் கொழுப்பு தான். நீ அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போன, அதே மீறி நான் உன் மாமா கிட்ட பேசினேன்னா அதுக்கு அவர் திட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரியத்த, மாமா என்ன திட்டினாரு சொல்லத்தன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே செந்தில் ஏன் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா?
என் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க? உடனே கோமதி கிட்ட கேட்க கோமதி நடந்த விஷயத்தை எல்லாமே மீனா கிட்ட சொல்ல, இதை இப்படியே சும்மா எல்லாம் விட மாட்டேன், இப்பவே அவங்களுக்கு இருக்கு போயின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவமா செந்தில் கோமதின்னு எல்லாருமே வராங்க. என்ன பத்தியா அதுக்குள்ள ஆளை சேர்க்குறீங்களா ஆளுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா வந்து கேட்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் அத்தையை பார்த்து இப்படி ஒரு கேவலமான வார்த்தை கேட்டிருப்பீங்க, என்ன எதுக்காக இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி கேட்க, உடனே லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க, ஏன் உன் மாமியாரை நாங்க அப்படி ஒன்றும் சொல்லலையே, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்கன்னு தானே சொன்னோம், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வந்து, நீங்க பாருங்க, என் அம்மாவை பார்த்து நீங்க ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லணும், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அம்மாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே கோமதி வந்து, செந்தில் வந்த இடத்துல சண்டை வேணாடா, விட்டு செந்தில் விட்டுருன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே ராகவன் வந்து, நான் பேசினதுல என்ன தப்பு இருக்கு, நான் பேசினதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே மீனா கிட்ட வந்து லக்ஷ்மி, இங்க பாருமா, இப்படிப்பட்ட குடும்பத்தோட தான் நீ ஓடி போனியா, உங்க வீட்டுல உங்க மருமகளுங்களை நீங்க எப்படினாலும் நடத்தலாம், ஆனா எங்க வீட்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு, மருமகளுங்களை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நாங்க நடத்துவோம், அதை நீங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு ராகவன் வந்து கோவப்பட்டு பேச, உடனே இவரு பேசுறது எல்லாமே சுரேஷுக்கே ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனே சுரேஷ் வந்து, ஏப்பா வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படிதான் நீங்க பேசுவீங்களா, ஒருவேளை நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல இப்படி பேசின வார்த்தையை உங்களை பார்த்து பேசியிருந்தா நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா சொல்லுங்க. இவங்க விருந்தாளிய வந்திருக்காங்கன்னா விருந்தாளி இருக்க விடுங்க, உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா இருக்கான்னு நாங்க வீட்டிலே கேட்டோம், நீங்க என்ன சொன்னீங்க, சரி எல்லாரும் வந்திருக்காங்க நாங்க வரலாம் எப்படின்னு சொன்னீங்களா, அப்ப அமைதியா வந்து உங்களால முடியலன்னா ஒரு இடத்துல உட்காரணும், அதை விட்டுட்டு மலரணிய வேலை வாங்கினா பார்த்து அவங்களுக்கு ஆதங்கத்துல கேட்டாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்க, உடனே ராகவனுக்கும் லக்ஷ்மிக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏன்னா சுரேஷ் எப்பவுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. கோமதியை பத்தி பேசினது சுரேஷுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால சுரேஷ் வந்து கேட்டுறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து, அவங்க பொண்டாட்டி மாய மந்திரம் பண்ணிட்டாளா, தலையின மந்திரம் போட்டுட்டாடா, அதனால தாண்டா நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு மதிய வச்சு பேச, மதி எதுவுமே சொல்லல. அப்படி மதி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க, முடியலன்னா நீங்க பாட்டுக்கு வீட்டுல இருக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்ப கோபப்பட்டு நேரா செந்தில் கிட்ட, என் அம்மா அப்பா பண்ண தப்புக்கு ரொம்பவே சாரி, அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி இப்படி ஒரு பிரச்சனை வராது, நம்ம என்ஜாய் பண்றதுக்காக வந்தோமா, என்ஜாய் பண்ற வேலையை மட்டும் பார்க்கலாமே, அவங்க பேசினதை மறந்துடுங்க, உங்களால முடிஞ்சா உள்ள வாங்க, முடியலையா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த மதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முதல் முறையா அவங்க அம்மா அப்பா பண்ண தப்ப எதிர்த்து சுரேஷ் கேட்ட கேள்விகளை மதிக்கு வேற லெவல் சந்தோஷம் சுரேஷை பார்த்துட்டு. உடனே மலர் கிட்ட மதி வந்து, அக்கா இவரு நிஜமாவே கேட்டாரா, என்னால நம்பவே முடியலன்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வந்து, அம்மா போனம்மா என்ஜாய் பண்ணம்மா, பொட்டி படிக்க எடுத்தமா நம்ம பாட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும், இனி இங்க இருக்கணும்னால நீ முடிவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட்டு பேச, உடனே கோமதி வந்து, டேய் இல்லடா அது வந்துன்றாங்க, இல்லம்மா இதுக்கு மேலேயும் இங்க இருந்து நீங்க கஷ்டப்படுறதையெல்லாம் என்னால பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது, நம்ம பெட்டி படிக்கை எடுத்துட்டு கிளம்பி போறோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு செந்தில் வந்து கிளம்பி வந்து போறாங்க. செந்தில் கிளம்பி போனது மீனா வந்து, ஏங்க அத்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்றது எனக்கு தெரியாது, மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி மன்னிக்க முடியும், நடந்த விஷயம் ஒன்னா ரெண்டா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு எப்படி மன்னிக்க சொல்ற மீனா, உன்னை நம்பி தானே அம்மாவை வந்து அனுப்பிவிட்டோம், இப்ப அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க, நான் மட்டும் வரலனா இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது தெரியாமே இருந்திருக்கும்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட்டு பேசுறாங்க. இனி இங்க இருக்க கூடாது, நம்ம கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே கோமதி கிட்ட வந்து மலர், எனக்காக ஒரு அம்மாவா எல்லா கஷ்டத்துலயும் எனக்கு துணையா நீங்க இருந்தீங்க, இன்னும் ஒரு 2 நாள் உங்களை நல்லபடியா பார்த்து அனுப்பணுன்றது என்னுடைய ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றி வைங்க ப்ளீஸ் சொல்லிட்டு மலர் வந்து கேட்க, உடனே கோமதி வந்து செந்தில் கிட்ட, அந்த பொண்ணு தான் அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறது இல்ல, செந்தில் இருக்கட்டும்டா ப்ளீஸ்டான்னு சொல்றாங்க. இங்க பாரு செந்தில், இங்க நடந்த விஷயம் உன்னுடைய அப்பாவுக்கா வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது, ஏமா ஏன் தெரியக்கூடாது, மீனாவோட மாமா லட்சணம் தெரியட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மீனா வந்து, இங்க பாருங்க அத்தை, இவங்க இப்படிதான் இப்படிப்பட்டவங்க தான்றத உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், ஆனா என் பேச்சை மீறி
நீங்க தான் ஹோட்டல்ல தங்க வேண்டாம்னு சொன்னீங்க. கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? உங்க புள்ளையும் கூட்டு சேர்ந்து தானே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இந்த அளவுக்கு இவங்க கேவலமா இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன ஆனாலும் சரி, இதுக்கு மேல என் அம்மாவை இங்கெல்லாம் விடவே முடியாது. நம்ம போறோம்னு சொல்லிட்டு செந்தில் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இப்ப கோமதி மலருக்காகவாது செந்தில சமாதானம் பண்ணி அதே வீட்டுல இருப்பாங்களா, இல்ல கிளம்பி குன்னக்குடிக்கே போவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.